ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு. நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். இந்த வீடியோ சண்டே அன்னைக்கு காலையில எடுத்தது. யூஸ்வலா வீக் டேஸ்ல தான் சீக்கிரமா எழுந்திருப்பேன். ஆனா இந்த தடவை என்ன அதிசயம்னு தெரியல, சண்டே அன்னைக்கு காலையிலே சீக்கிரமா எழுந்துட்டேன். நான் எந்திரிச்சது மட்டும் இல்லாம ஹஸ்பண்டையுமே சீக்கிரமா எழுப்பி விட்டுட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் வெளியில போற பிளான்லாம் இருக்கு. எப்போதும் வாரம் போறது தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆமா, இத்தனை வாரம் நாங்க புது வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம். பட் இந்த வாரம் கொஞ்சம் டிமார்ட் போலான்னு பிளான் பண்ணிருக்கோம். புது வீட்டுக்கு போறதுக்கான நாள் ரொம்பவே நெருங்கிருச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வீட்டுக்கு நிறைய திங்ஸ் எல்லாம் தேவைப்படுது. அதெல்லாம் இப்போதுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி சேர்த்துட்டு இருக்கோம். பல்கா சேர்த்து வச்சு வாங்கணும் அப்படின்னா முடியாது. நாங்களும் இது வரைக்குமே ஒரு கடையா போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். பட் இனிமே பாக்குற வேலையெல்லாம் இல்லை. கம்மின்னு தெரிஞ்சது அப்படின்னா உடனே கையோட வாங்கிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கோம். நான் இது வரைக்கும் விருகம்பாக்கம் டிமார்ட் போனதே கிடையாது. நம்ம வீட்ல இருந்து பக்கம் அப்படின்னா காட்டுப்பாக்கம் தான். டிராஃபிக்கும் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அங்க போகணும்னா. ஸோ அங்கதான் போயிட்டு வாங்கிட்டு வருவேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் விருகம்பாக்கம் டிமார்ட் போலான்னு இருக்கேன். இன்னைக்கு கண்டிப்பா வேண்டிய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ற பிளான்ல தான் போறோம். ஸோ அதுக்கே நிறைய செலவாகும். இன்னும் நம்ம மதியம் ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் சாப்பிட்டுட்டு செலவை எக்ஸ்ட்ரா பண்ணிக்க வேண்டாமேன்னு சொல்லிட்டு வீட்லயே சமைச்சிட்டேன். இன்னைக்கு சண்டே நான்வெஜ்ஜும் சாப்பிடணும், சேம் டைம் சீக்கிரமா சமையல் வேலையும் முடியணும் அப்படின்றப்போ எனக்கு சடனா ஞாபகத்துக்கு வந்தது என்னமோ இந்த சிக்கன் தான். சம்மர்ல சிக்கன் சாப்பிடுறது அவ்வளவா நல்லதில்ல, பாடி ஹீட் ஆகும். பட் பரவாயில்ல, எப்பயாவது ஒரு தடவை தானேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து ஒரு நல்ல 4-5 தண்ணியில வாஷ் பண்ணிட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவிட்டு ஃபைனலா தயிரும் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ரசமும் சிக்கன் கிரேவியும் தான் பிளான் பண்ணியிருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்ச கையோட லஞ்ச் ப்ரிப்பரேஷனும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கையோட ரசம் அண்ட் சாதமும் வடிச்சு வச்சுட்டேன். இப்போ கிரேவி பண்றதுக்காக மண் சட்டி நல்லா சூடானதும் தாராளமா நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். யூஸ்வலாவே நான்வெஜ்ல நல்லெண்ணெய் சேர்த்து செய்யறப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். சேம் டைம் பாடி ஹீட் ஆகுறதும் கம்மியாகும். இப்போ என்ன நல்லா காஞ்சதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீலவாக்குல கட் பண்ணி சேர்த்திருக்கேன். கூடவே கொஞ்சமா உப்பும் சேர்த்திருக்கேன். உப்பு சேர்க்கும் போது வெங்காயம் சீக்கிரமா வதங்க ஆரம்பிக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியையும் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இது கூட நீங்க கொஞ்சமா கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட அன்னைக்கு கருவேப்பிலை இல்ல. இப்போ அது வதங்குற கேப்ல கிரேவிக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார்ல 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சோம்பு, 4-5 சின்ன வெங்காயம் உரிச்சு சேர்த்திருக்கேன். 3 பல்லு பூண்டு, கொஞ்சமா இஞ்சி, 2 ஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் அண்ட் கொஞ்சமா குழம்பு தூளும் சேர்த்திருக்கேன். குழம்பு தூளே எல்லாம் நம்ம சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால வாசனையா இருக்கும். கூடவே ஒரு கத்து கருவேப்பிலையும் சேர்த்து ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கோங்க. அன்னைக்கு என்கிட்ட கருவேப்பிலை இல்ல. இப்ப நான் சொல்லி இருக்கிறது எல்லாமே வெங்காயம் தக்காளி கூட எண்ணெயில சேர்த்து வதக்கிட்டு கூட நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு டேஸ்டா இருக்கும். பட் இன்னைக்கு நான் இதை எல்லாமே பச்சையா போட்டு அரைச்சு தான் சேர்த்திருக்கேன். இந்த டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும். இப்ப வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அது கூட நம்ம அரைச்சு வச்ச பேஸ்டையும் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை மட்டும் மிக்ஸி ஜார் கழுவி சேர்த்திருக்கேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க சிக்கனையும் இதுக்குள்ள சேர்த்து நல்லா பரட்டி விட்டுறலாம். நான் இப்பதான் புதுசா சிக்கன்லாம் சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அந்த நான்வெஜ் ஸ்மெல் எனக்கு வருது அப்படின்றதுனாலதான் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னா தயிரை கூட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அது சேர்க்காம கூட சில பேர் செய்யறாங்க. தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போதே உப்பும் சேர்த்து இருக்கிறதுனால தனியான உப்பு சேர்க்கல அண்ட் தண்ணியுமே எதுவும் சேர்க்கல. சிக்கன்ல இருந்து வர்ற தண்ணியிலே நல்லா வெந்துரும். ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வேக விட்டுட்டு சிக்கன்ல இருக்க தண்ணி எல்லாம் ட்ரை ஆனதும் ஃபைனலா பொடியா கட் பண்ண கொத்தமல்லி அண்ட் கொஞ்சமா மிளகு தூள் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அதுல ரசம் மற்றும் சாதமும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். நான் இந்த பக்கம் சமையல் வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே ஹஸ்பண்டும் கிளம்பிட்டாங்க. பாப்பாவையும் கிளப்பி விட்டுட்டாங்க. நானும் சமையலை முடிச்சுட்டு கிளம்பி ரெடி ஆயிட்டேன். நாங்க பிளான் பண்ணது என்னமோ 10:30 தான். ஆனா நாங்க கிளம்புனது 11:30 ஆயிடுச்சு. பரவாயில்ல, வீட்டுக்கு வந்து தானே சாப்பிட போறோம்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம். என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. நான் எங்கேயாவது போறேன் அப்படின்னா அந்த டைம்ல பவுச்சோ இல்ல மொபைல் போனோ கையில எடுத்துட்டு போறேன் அப்படின்னா கண்டிப்பா போற இடத்துல மிஸ் பண்ணிட்டு வந்துருவேன். ஸோ மேக்ஸிமம் வெளியில எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போறேன் அப்படின்னா கையில நான் எதையுமே கொண்டு போக மாட்டேன். அதுவும் இல்லாம இன்னைக்கு போறது டிமார்ட். ஸோ அங்க போயிட்டு கிச்சன் ப்ராடக்ட் எல்லாம் பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பா கையில எடுத்துட்டு போறதை மிஸ் பண்ணிட்டு தான் வருவேன். ஸோ மேக்ஸிமம் கையில எதுவும் எடுத்துக்காம அவாய்ட் பண்ணதான் பார்ப்பேன். பட் இன்னைக்கு கொஞ்சம் பல்கா நம்ம பர்ச்சேஸ் பண்ண போறோம் இல்லையா, அதனால அந்த கார்டு இந்த கார்டுன்னு எடுத்துக்க வேண்டியதா இருந்தது. ஸோ எல்லாத்தையுமே பவுச்சில் வச்சுட்டு கார்ல தான் வச்சுட்டு போறேன். மொபைல் கூட ஹஸ்பண்ட் கிட்ட தான் கொடுத்து வச்சுப்பேன். இது ஏதோ பெரிய வியாதின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ என்ன மாதிரியே யாராவது இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல ஒரு அட்டெண்டன்ஸை போட்டுருங்க. எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். சண்டேன்றதுனால டிமார்ட்ல கொஞ்சம் கூட்டம் அதிகமாவே இருந்தது. ஃபர்ஸ்ட் நாங்க வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்லாம் வாங்கிடலான்னு அதுக்குள்ள போயிட்டோம். பருப்பு மாவு இது எல்லாமே லூசில் வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எவ்வளவு வேணுமோ அதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இந்த டிமார்ட்ல லூஸ்ல இருக்க பொருள்லாம் வாங்குறப்போ சீக்கிரமா வண்டு வச்சிருது அப்படின்னு. ஏன்னா அவங்க பழைய ஸ்டாக் புது ஸ்டாக் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போடுறதுனால அந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் எனக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே ஆனது கிடையாது. இப்ப ரீசெண்ட் டேஸ்ல நான் ரிலையன்ஸ் டிமார்ட் எல்லாம் போறேன்னா அங்கேருந்து தான் லூஸ்ல வாங்கிட்டு வரேன். சொல்ல போனா டிமார்ட்ல லூஸ்ல கோதுமை வாங்கிட்டு வருவேன் இல்லையா, அது கொஞ்சம் பல்கா வாங்கிட்டு வந்துருவேன். அதுல பண்ற சப்பாத்தி தான் நல்லா சாஃப்டா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அப்புறம் கொஞ்சம் சட்னி அரைக்க தேவையான பொட்டுக்கடலை, கடலை பருப்பு, சுகர், அப்புறம் பிரியாணி அரிசி இதெல்லாமே கொஞ்சம் வீட்டுல காலி ஆயிடுச்சு. அது எல்லாமே தேவைப்பட்டதை எடுத்துக்கிட்டேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கோம் அப்படின்றதுனால எது எந்த இடத்துல இருக்கு அப்படின்றதே தெரியல. தேடி போயிடுறதுக்கே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு.
கொஞ்ச நாள் முன்னாடி கூட விருகம்பாக்கம் டிமார்ட்ல நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு சில வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். அதை பார்த்ததுலேருந்து ஒரு தடவையாவது போயிட்டு பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இங்க மளிகை ஜாமான் எடுத்துட்டு இருக்கும்போது கூட எப்படா மேல போவோம் கிச்சன் ஐட்டம்ஸை பார்ப்போம் அப்படின்னு அதே நினைப்பாதான் இருந்தேன். ஒரு வழியா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு கிச்சன் ஐட்டம்ஸ் இருக்க இடத்துக்கு வந்தாச்சு. இங்க நான்ஸ்டிக் பாத்திரம் எல்லாருமே வாங்குற மாதிரி அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொஞ்சம் குவாலிட்டி நல்லாவே இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது வாங்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா நான்ஸ்டிக்ல சமைக்கிறது உடம்புக்கு நல்லது இல்ல. கொஞ்ச நாள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த டெஃப்லான் கோட்டிங்கும் போயிடும். போனதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணாம தூக்கியும் போட முடியாது. அதனாலே வாங்காம கொஞ்சம் ஆசை தீர பார்த்துட்டு வச்சுட்டு மட்டும் வந்துட்டேன். இதுக்கு முன்னாடி கூட காட்டுப்பாக்கம் டிமார்ட் போயிருந்தப்போ ஒரு சின்ன கடாய் 179 rupeesக்கு நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அங்க இருக்க கிரீன் கலர்ல தான். அது ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போ அதை விட கம்மி ரேட்லயே நிறைய இருக்கு. நானும் ரொம்ப வருஷமா இந்த பனியாரக்கல் ஒன்று வாங்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது நான்ஸ்டிக்ல வாங்குறதா, அயன்ல வாங்குறதா, இல்ல இண்டோலியம்ல வாங்குறதான்னு ஒரே கன்ஃபியூஷன். நீங்க யாராவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எதுல வாங்கலாம், எது பெஸ்ட்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டோர் மேட்லாம் வாங்கணும். அதெல்லாம் பார்க்க வந்திருந்தோம். புது வீட்டுக்கு எல்லாமே புதுசா இருந்தா நல்லா இருக்கும். சேம் டைம் நம்ம பட்ஜெட்குள்ளேயும் வரணும். ஸோ அது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கான்னு புரட்டி பார்த்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இது வரைக்கும் ஒரு தடவை கூட டிமார்ட்லயோ இல்ல ஆன்லைன்லயோ நான் டோர் மேட்லாம் வாங்கினதே கிடையாது. இந்த பொங்கல் தீபாவளிக்கெல்லாம் 5 மேட் 100 ரூபான்னு சொல்லிட்டு ரோட்ல வித்துட்டு இருப்பாங்க. அதுதான் வாங்கிட்டு வருவேன். ஒரு தடவை அது வாங்கினேன் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 7-8 மாசத்துக்கு அது வந்துடும். பாப்பா சின்ன வயசா இருக்கும்போது நிறைய டோர் மேட் தேவைப்படும் நமக்கு. பட் இப்போ வளர்ந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் தேவைப்படுறது கிடையாது. துவச்சி தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்துட்டு கிராஸ் பண்றப்போ இந்த ஃபேன் ஒன்று எங்க கண்ணுல மாட்டிருச்சு. அது வந்து கரண்ட்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், கரண்ட் இல்லாதப்போ சார்ஜ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீடு எவ்வளவு வேணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுலயே லைட்டு கூட இருந்தது. பாப்பா சின்ன வயசுல இருக்கும்போது இது மட்டும் என் கண்ணில் பட்டிருந்தது அப்படின்னா கண்டிப்பா வாங்கியிருப்பேன். ஏன்னா நம்ம ஊர்ல எல்லாம் இருக்கும்போது கரண்ட் அடிக்கடி போயிட்டு இருந்தது. எல்லாரும் அதை யூஸ் பண்ணிக்க முடியாது. ஒருத்தருக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பாப்பா பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. அதனால அவளுக்கு காமிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்க வந்தாச்சு. இப்போ நான் கையில வச்சிருக்க இந்த ஜார் வந்து ஃபுல்லா கிளாஸ் தான். பாக்குறப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 99 rupees தான். அதோட மூடி வந்து ஏர் டைட்டாலாம் மூட முடியாது. ஜஸ்ட் ஒரு ஜார் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் முதல் நாள் நைட்டு ஊற வைப்பீங்கன்னா அதுக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஜார் வந்து மொத்தமா 4 ஜார் சேர்த்து 99 rupeesக்கு ஆஃபர் போட்டிருந்தாங்க. இந்த ஆஃபர் எப்போ போனாலுமே நீங்க பார்க்கலாம். நான் இது வரைக்கும் பார்த்ததுலயே இந்த செராமிக் ஐட்டம்ஸ் அப்புறம் இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் ரொம்ப கம்மி ரேட்ல கிடைக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் டிமார்ட் சொல்லுவேன். நெக்ஸ்ட் நான் ரிலையன்ஸ் சொல்லுவேன். காஃபி கப்ஸ் எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ்ல அண்ட் கம்மி ரேட்லயுமே இருக்கும். நான் இப்பதான் கொஞ்சமா கிளாஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் வாங்கிக்கலான்னு விட்டாச்சு. மொத்தமா 6 காஃபி கப் இருக்கிற செட்டு ஜஸ்ட் 99 rupeesக்கு போட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த கிளாஸ் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே 99 rupees, 89 rupees, 79 rupeesனு அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி செராமிக் மாதிரியே மெலமைன் மெட்டீரியல் ஒன்று இருக்கும். அதுவுமே இங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். குட்டி குட்டி பவுல்ஸ் எல்லாமே 29, 39 அந்த ரேஞ்சில் போட்டிருந்தாங்க. அப்புறம் பெரிய பவுல்ஸ் எல்லாம் கூட இருந்தது. இந்த சப்பாத்தி மாவு எல்லாம் பேசுறதுக்கு பெரிய பவுல்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பவுல்ஸ் எல்லாம் கூட இருந்தது. இப்போ அந்த காட்டுறது 3 பவுல்ஸ் வந்து 99 rupeesக்கு ஆஃபர் போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்ல டீல்னு சொல்லுவேன். தாராளமா வாங்கலாம். நான் கொஞ்சம் மெலமைன் மெட்டீரியல்ல பவுல்ஸ் பிளேட்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் அதெல்லாம் என்ன வாங்கினேன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இப்போ நான் கையில வச்சிருக்க இந்த செட்டோட ரேட் பாத்தீங்கன்னா 199. இதுல 2 டின்னர் பிளேட் 4 பவுல் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தாராளமா வாங்கலாம். வீட்டுல பாப்பா இருக்கிறதால செராமிக் ஐட்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன்னா ஒன்ஸ் கீழே விழுந்தது அப்படின்னா உடஞ்சது தான். உடஞ்சு போனாலும் பரவாயில்ல, கையில கால குத்துனா கூட பிரச்சனை தான். ஸோ அவ யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும், சேம் டைம் பாக்குறதுக்கு அழகாவும் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நான் இந்த மெலமைன் பிளேட்ஸ் எல்லாம் சொல்லுவேன். இப்போ ரீசெண்ட் டேஸ்ல அந்த மாதிரி மெலமைன் மெட்டீரியல் இருக்கிற பவுல்ஸ் பிளேட்ஸ் இதெல்லாமே தான் வாங்கி சேர்த்துட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் அதை முடிச்சுட்டு பாப்பாவுக்கு கொஞ்சம் ஹேர் அக்சசரிஸ் எல்லாம் தேவைப்பட்டது. அதெல்லாம் பார்க்க வந்தேன். அதுவுமே இங்க கொஞ்சம் கம்மி ரேட்ல நிறைய கலெக்ஷன்ஸ்ல இருக்கும். ஏன்னா அதெல்லாம் அடிக்கடி தொலைஞ்சு போறது, எங்க இருக்குன்னு தேடிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் பல்கா வாங்கி வச்சுக்கிறப்போ ஈஸியா இருக்கும். பொன் குழந்தை அப்படின்றதுனால மேக்கப் போடுறதுலாம் ரொம்பவே ஆர்வமா இருப்பா. அந்த மேக்கப் கிட்ஸ் எல்லாம் வாங்கி சேர்க்கிற மாதிரி கூலர்ஸ் எல்லாமே வாங்கி சேர்த்துப்பா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா. ஸோ போன இடத்துல அந்த வேலையை முடிச்சாச்சு. இந்த வீடியோஸ்ல ஒரே ஒரு கிச்சன் கண்டெய்னர் கூட உங்களுக்கு நான் காமிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா வீடியோ எடுக்க அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாங்க இப்ப எடுத்திருக்க வீடியோவே அங்கங்க தெரியாம எடுத்த கிளிப்ஸ் தான். அண்ட் அதுவும் இல்லாம நாங்க போன டைம்ல அங்க கண்டெய்னர்ஸ் எல்லாம் காலியா இருந்தது. இனிமே தான் ரீஸ்டாக் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் புதுசாவும் எதுவும் இல்லை, எல்லாமே ஆன்லைன்ல பார்த்த மாதிரி டைப்ஸ் தான். பர்ச்சேசிங் எல்லாம் முடிச்சுட்டு 3:30 போல தான் வீட்டுக்கு வந்திருந்தோம். அங்க என்ன வாங்கினேன்னு நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.